ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னங்கிறது ஒரு குட்டி மினி விலாகாக பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி காலையில் எந்திரிக்கிறக்கே மணி 9 ஆயிடுச்சுங்க. குளிருக்கு நல்ல இதமாக தூக்கம் வருதுங்க. எந்திரிச்சதும் லைட்டாக ஒரு காப்பியை போட்டு குடிச்சிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நேற்று வச்ச சாதம் கருவாடு தொக்கெல்லாம் மிச்சமாயிடுச்சு. ஸோ பழைய சாதம் கரைச்சி கருவாடு தொட்டுக்கறக்கு வச்சு சாப்பிட்டாச்சுங்க. மதிய லஞ்சுக்கு வாத்து கிரேவியும் சிக்கன் 65 செய்யலான்னு பிளான் போட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்த கறியை க்ளீன் பண்ணி கிரேவிக்கு ரெடி பண்ணியாச்சுங்க. குக்கர் அடுப்பில் வச்சு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, ஒரு 4 வெங்காயம் போட்டு வணக்கியாச்சுங்க. வெங்காயம் ரொம்ப வணங்க வேண்டாம், நார்மலாக வணங்கினா போதும். கூடவே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு வணக்கிக்கலாங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள், கார மிளகாத்தூள் போட்டு பரட்டி விட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாத்துக்கறியை போட்டு நல்லா கிண்டிக்கலாங்க. நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா கறியில் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. இன்றைக்கி கறிக்கடையிலேயே வாத்து கிரேவி மசாலா விற்றாங்கன்னு வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதையும் போட்டு கிண்டி விட்டாச்சுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி விசில் வச்சுருங்க. அந்த கேப்பில் சில்லி சிக்கன் பரட்டிக்கலாம். நான் இன்றைக்கி ஜிபி மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கூடவே மிளகாத்தூள், உப்பு, ஒரு முட்டை, இது மட்டும் போதுங்க. பரட்டி 10 நிமிஷம் வச்சு அப்போதைக்கே பொரிச்சிக்கலாம். நான் நல்லா போட்டு கலக்கி ஓரமாக வச்சிட்டேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கிரேவிக்கு தேவையான மசாலா அரைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணுங்க. அதனால் நான் தேங்காய், முந்திரி, சோம்பு 3ம் அரைச்சி ஊற்றுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இப்படியே கூடி வச்சுக்கலாம். வெறும் சாதத்துக்கு மட்டும் ஒன்றா அப்படியே வச்சுக்கலாம். நான் நைட்டு டிஃபனுக்கு சேர்த்து குழம்பு ரெடி பண்ணுறேன். அதனால் தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றிக்கிறேங்க. தேங்காய் பேஸ்ட் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிய தேவையில்லை, ஒரு 5 நிமிஷம் கொதிஞ்சால் போதும். குழம்பு நல்லா திக்காக கிரேவியாக வந்துடுங்க. ஸோ குழம்பு ரெடி பண்ணுற கேப்பில் பக்கத்தில் அடுப்பில் சில்லிக்கு தேவையான எண்ணெய் காய வச்சுருக்கேன். அடுத்து சில்லி பொரிச்சிக்கலாங்க. சில்லி பொரிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு போட்டால் பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். ஸோ அதே மாதிரி பொரிச்சிக்கலாங்க. நான் சில்லி பொரிக்கும்போது கருவேப்பிலை போடுவேன், கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கிறேங்க. அவ்வளோதான், சில்லியும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ லஞ்ச் போட்டுடலாம். சுட சுட சாதம், வாத்து கிரேவி, சிக்கன் 65, அது கூடவே கொஞ்சம் வெங்காயம். நேற்று நைட் மாமியார் மீன் குழம்பு கொடுத்துருந்தாங்க, அதுவும் வச்சுக்கலாங்க. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் இதுதாங்க. நம்ம வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.